போக்க பார்த்தா இது எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்துட்டு வன்மத்தை கக்குற அளவுக்கு வந்துட்டு இந்த டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிக் பாஸ் சொன்னது என்னன்னா வந்துட்டு நம்ம ஃபன்னா கொண்டு போங்க, என்டர்டைமா கொண்டு போங்க, எந்த சீசன் இல்லாம நீங்க ஃபயரா கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி, சூப்பரா கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க கொண்டு போறதை பார்த்தா நம்ம இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இவங்கள்ட்ட வந்துட்டு சொல்றது வந்து இந்த ஒரு கடுமையா இப்போதைக்கு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அந்த ஒரு டாஸ்க்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க போல. அப்படிதான் அந்த ஒரு டாஸ்க் அமைஞ்சிருக்கு. லைவ்ல வந்துட்டு நம்ம ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பிஜே விசாலுக்கும் முத்துக்குமாருக்கும் பயங்கரமான ஒரு ட்ரிகர் அண்ட் சத்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பயங்கரமான ட்ரிகர் வந்துட்டு ப்ரோமோல பார்த்துருந்தோம். அது ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். பார்க்குறோம் நம்ம சேனல் புதுசா வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு 20 பேர் பார்த்துருந்தாலும் அந்த 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணிருங்க. அண்ட் என்ன நடக்குதுன்னா ப்ரோமோல பார்த்தோம்னா இவர் வந்துட்டு நம்ம சத்யா வந்துட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க ஜாக்லின் வந்துட்டு எல்லாத்துக்கும் மேலேயும் இருக்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அண்ட் பாசிட்டிவே சொல்லல, எல்லாமே நெகட்டிவ். நம்ம தீபக் மேலையா இருக்கட்டும், நம்ம ஒரு முத்து மேலையா இருக்கட்டும், நம்ம சத்யா, நம்ம அருணவ், ரணவு எல்லார் மேலேயும் வந்துட்டு என்ன பண்றாப்புல நம்ம ட்ரிகர் பண்ற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து பேசுறத பார்த்திருந்தோம். அண்ட் அந்த ஒரு எப்படி பேசியிருந்தாருன்னா, நம்ம சத்யா வந்து எந்த காரணத்தினால வெளில போயிருந்தாரு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு லீடர்ஷிப் சரியில்லை, இவரோட கேப்டன்சியா இருக்கும்போது இவர் லீடர்ஷிப் சுத்தமா சரியில்லை, ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு வேற யாராச்சும் ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து உள்ள துணிச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு சுயமா எதுவுமே யோசிக்காம வேற ஒருத்தவங்க சொல்றதை வச்சு அவர் வந்துட்டு இதான் கரெக்ட், இதான் நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு இது வந்துட்டு நாமினேஷன் மாதிரி வந்துட்டு ரிவ்யூ மாதிரி இருக்கு, இது மோரல் ரிவ்யூ மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரு கோவப்பட்டு அவர் வந்துட்டு இது இந்த என் கிளாஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா வெளில போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லவும் சத்யா வந்து வெளில போயிடுறாரு. வெளில போயிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து பேசி பிரின்சிபல் உள்ளுக்குள்ள கூட்டு வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டு உட்கார வச்சுட்டு போனாரு. இந்த மாதிரி வந்து ட்ரிகர் பண்றதுலாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் வந்துட்டு நம்ம எப்படா வன்மத்தை கக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, வன்மத்தை எப்படா என்னால வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிஜே விசாலுக்கும் நம்ம முத்துக்கு பயங்கரமான ஒரு ட்ரிகரான ஒரு ஃபைட் தான் போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதா சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மாரலா சொல்லிட்டு இருக்கும், நான் ஒரு மாரல் சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் விசால் வந்து முத்துவை பத்தி ஒண்ணு சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவனா இருக்கிறதுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்துதான் ஒரு தலைவனை உருவாக்கணும். இவங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் சேர்த்து அவரே ஒரு தலைவனை உருவாக்கிட்டு அவரே வந்துட்டு தலைவனா ஆகிறது வந்துட்டு இது வேஸ்ட், இது வந்துட்டு ஒரு தலைவனுக்கான ஒரு இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாரு. இது வந்துட்டு பயங்கரமான ஒரு ட்ரிகர் ஆயிடுச்சு நம்ம முத்துக்குமாருக்கு. பயங்கரமான ட்ரிகர் ஆகவும் வந்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட இவர் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வெறும் பொறாமையில கத்திட்டு இருக்காங்க, எல்லாம் வைத்தறிச்சல், அவ்வளவு வைத்தறிச்சல் வந்துட்டு என் மேல வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரெண்டு பேருமே பயங்கரமான ஃபைட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் சுத்தமா ஒரு ஈக்குவலா போகவே போகாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சேர்ந்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் வந்துட்டு அது அப்படியே முடிச்சு விட்டாங்க, கொஞ்சம் சாஃப்டா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மறுபடியும் ட்ரிகர் ஆகி மறுபடியும் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது திட்டவட்டமா இந்த ஒரு இதுலயே தெரிய போகுது. ஏன்னா இவங்க வந்து விஜய் விசாலா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமான ஒரு பேச்சை கொடுத்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை ஆரம்பிச்சு விட போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த மாதிரி தான் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு போயிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய்.